நம்ம சேனல் தொடர்ந்து நீங்கள் வீடியோக்களை பார்க்க நினச்சிங்கன்னா இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கீழே பெல் சிம்பிள் இருக்கும் அதையும் கிளிக் பண்ணுங்க. சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். வணக்கம் நண்பர்களே. பெங்களூர் பிஸியான ஜெய்நகர் பகுதியில் ஒரு அமைதியான அடுக்குமாடி குடியிருப்பில் வசித்து வந்தார் சாரதா. 42 வயதான சாரதா 2 வருடங்களுக்கு முன்புதான் தன் கணவன் ராஜேஷை ஒரு சாலை விபத்தில் இழந்து விட்டாள். ராஜேஷ் ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியராக இருந்தவர். தன் மகள் அனிஷாவின் எதிர்காலத்திற்காக உயிர் இருக்கும் வரை சேமித்து வைத்திருந்தார். கடை, வீடு என சொத்துக்களும் வாங்கி போட்டிருந்தார். அனிஷா இப்போது 19 வயதில் கல்லூரியில் படித்து கொண்டிருக்கிறாள். இன்னும் சில வருடங்களில் அவளுக்கு நல்ல முறையில் திருமணம் செய்து வைக்க வேண்டும் என்பது சாரதாவின் ஒரே குறிக்கோள். கடை, வீடு மூலம் கிடைக்கும் வாடகைதான் இவர்களின் வாழ்வாதாரமாக இருந்தது. ராஜேஷ் சேமித்து வைத்திருந்த 60 சவரன் தங்க நகை இன்றைய விலையில் கிட்டத்தட்ட 60 லட்சம் ரூபாய் மதிப்புள்ளது. சாரதாவின் லாக்கரில் பத்திரமாக இருந்தது. அது அனிஷாவின் திருமணத்திற்கான சேமிப்பு. கணவனை இழந்த சாரதா சோர்ந்து விடாமல் தினமும் யோகா செய்து உடற்பயிற்சி செய்து தன் உடலை கட்டுக்கோப்பாக வைத்திருந்தாள். 48 வயதாகியதும் அவளை பார்த்தால் 30 வயது இளம்பெண் போலத்தான் தெரியும். தமிழ் சினிமா நடிகை சினேகா போல் வாட்ட சட்டமான தோற்றமாக இருப்பாள் சாரதா. புடவை அணிந்து கொண்டு அந்த அப்பார்ட்மெண்ட் சாலைகளில் சாரதா நடக்கும்போது இலசுகள் முதல் பெருசுகள் வரை அவளின் அழகின் மீது பார்வை பதியும். சிலர் திரும்பி பார்ப்பது வழக்கம். இதனை சாரதா ரசித்தாள். அம்மாவும் பொண்ணும் சென்றால் அக்கா தங்கை என்றுதான் கேட்பார்கள் என்றால் பார்த்து கொள்ளுங்கள். இப்படி நாட்கள் நகர்ந்து கொண்டிருக்க ஒரு மழை பெய்த இரவு, டிசம்பர் மாதம். பெங்களூரின் சற்று குளிர் அதிகமாக இருந்தது. அனிஷா கல்லூரியில் ப்ராஜெக்ட் விஷயமாக தன் தோழி வீட்டில் தங்கியிருந்தாள். சாரதா தனியாக தன் வீட்டில் இருந்தாள். நள்ளிரவு 1 மணி இருக்கும். திடீரென பால்கனி பக்கமாக ஒரு சத்தம் கேட்டது. சாரதா எழுந்து சென்று பார்த்தாள். ஒரு உருவம் ஜன்னல் வழியாக உள்ளே நுழைய முயன்று கொண்டிருந்தது. அந்த நபர் விக்ரம், வயது 35, தொழில்முறை திருடன். பெங்களூரின் பல பகுதிகளில் நகை திருட்டில் ஈடுபட்டு வந்தவன். அந்த அடுக்குமாடியில் யாரெல்லாம் எந்த நகை வைத்திருக்கிறார்கள் என்பதை முன்கூட்டியே தெரிந்து கொண்டு வந்தவன் விக்ரம். சாரதாவின் லாக்கரில் நிறைய நகைகள் இருக்கிறது என்ற தகவல் அவனுக்கு கிடைத்திருந்தது. விக்ரம் உள்ளே நுழைந்ததும் சாரதா கொஞ்சம் கூட அலறவில்லை. அவள் அமைதியாக நின்றாள். விக்ரம் அவளை பார்த்து ஒரு கணம் திகைத்தான். இருட்டில் அவள் உருவம் தெரிந்தது. கட்டுமஸ்தான உடல், நீண்ட கூந்தல், அழகிய முகம். யார் நீ என்று சாரதா கேட்டாள். குரலில் பயம் இல்லை. விக்ரம் கையில் இருந்த கத்தியை காட்டி, சத்தம் போட்டா உன்னை கொன்னுடுவேன், லாக்கர் எங்கே, நகையை எடுத்து கொடு என்று மிரட்டினான் விக்ரம். சாரதா ஒரு புன்னகை செய்தாள். நீ திருடறதுக்கு வந்தது பற்றி எனக்கு கவலை இல்லை. எவ்வளோ வேணா திருடிக்கோ, ஆனால் எனக்கு ஒரே ஒரு முறை உதவி பண்ணு என்றாள் சாரதா. என்ன உதவி என்று கேட்டான் விக்ரம். எனக்கு கணவர் இல்லை. 2 வருஷத்துக்கு முன்னாடி ஆக்சிடெண்ட்டில் இறந்துட்டாரு. நீ தைரியமாக வந்திருக்க. நகை எடுத்துட்டு போ. ஆனால் ஒரு உதவி செய்தா இன்னும் நிறைய பணம் தரேன். விக்ரம் சந்தேகத்துடன் பார்த்தான் சாரதாவை. என்னோட படுக்கையில் உல்லாசமாக இருக்கணும். ஆனால் இது யாருக்கும் தெரியக்கூடாது. உனக்கு வேணும்னா மாதம் மாதம் பணம் தரேன். இப்போ உனக்கு தேவையான நகையை தரேன். விக்ரம் கண்களில் ஆசை தெரிந்தது. சாரதாவின் அழகு அவனை மயக்கியது. மங்கிய வெளிச்சத்தில் சினிமா நடிகை போல காட்சியளித்தாள் சாரதா. அவன் கத்தியை தன்னுடைய பேண்ட் பாக்கெட்டில் வைத்தான். சரி, இன்னைக்கு இரவு முழுக்க என்னோட இரு. சாரதா சிரித்தாள். அவள் அவனை அருகே அழைத்தாள். இரவு முழுதும் அவர்கள் உல்லாசமாக இருந்தனர். விக்ரம் தன் மனதை முழுமையாக இழந்து விட்டான். அவன் சாரதாவின் அழகிலும் தைரியத்திலும் மயங்கினான். என்னை பார்த்தா உனக்கு பயமா இல்லையா என்று கேட்டான் விக்ரம். ஆனால் சாரதாவோ, பயமாத்தான் இருந்துச்சு. ஆனால் நீ ரொம்ப அழகா இருக்க என்று காலையில் சமைக்கிறேன், சாப்பிட்டுட்டு போகணும் அப்படின்னு சொல்லி சாரதா சொன்னாள். விடியற் காலை 5 மணி இருக்கும். சாரதா மெதுவாக எழுந்து மொபைலை எடுத்தாள். விக்ரம் தூங்கி கொண்டிருந்தான். அவள் ஏற்கனவே வைத்திருந்த ஒரு எண்ணுக்கு மெசேஜ் அனுப்பினாள். அது பக்கத்து இருந்த போலீஸ் இன்ஸ்பெக்டர் ரமேஷின் எண். சாரதா அவரிடம் தகவல் கொடுத்திருந்தாள். சில நிமிடங்களில் வீட்டின் கதவு தட்டப்பட்டது. போலீஸ், கதவை திறங்கள். விக்ரம்
திடுக்கிட்டு எழுந்தான். ஆனால் அப்போதற்குள் சாரதா அவன் கைகள் தன் சேலையால் கட்டிவிட்டாள். போலீஸ் உள்ளே வந்தது. விக்ரமை பிடித்தனர். லாக்கர் திறக்கப்படவில்லை. 60 சவரன் நகை பத்திரமாக இருந்தது. போலீஸ் ஸ்டேஷனில் விசாரணையின் போது சாரதா கூறினாள், என் சொத்து இதுதான். என் உடலு, அதன் அழகும், 35 வயசு திருடனை நான் எப்படி தாக்குவது? ஆயுதமும் எதுவும் இல்லை. அதனால் என் தைரியத்தையும் அழகையும் ஆயுதமாக பயன்படுத்தினேன். என் மகளின் எதிர்காலத்திற்கு காப்பாற்றினேன். இந்த செய்தி பெங்களூர் முழுக்க பரவியது. பலர் சாரதாவை தைரியசாலி என்று பாராட்டினர். செய்தித்தாள்களில் அழகால் திருடனை வீழ்த்திய தாய் என்ற தலைப்பில் வந்தன. ஊர் மக்கள் வாழ்த்தினர். ஆனால் சிலர் விமர்சித்தனர். இப்படியா ஒரு பெண் செய்ய வேண்டும்? அநாகரிகம் என்று கூறினார்கள். சாரதா அதற்கு பதிலளித்தாள், என் மகளுக்கு நான் செய்ய வேண்டிய கடமை இது. எந்த தாயும் தன் குழந்தையின் எதிர்காலத்திற்காக எதையும் செய்வாள். நான் தவறு எதுவும் செய்யவில்லை. ஒரு குற்றவாளியை பிடிக்க உதவினேன். அனிஷா திரும்பி வந்து அம்மாவை கட்டி கொண்டாள். அம்மா, நீ உலகத்திலேயே தைரியமானவள். சாரதா புன்னகைத்தாள். அவள் தன் மகளின் திருமணத்திற்கான நகையை பத்திரப்படுத்தியதோடு தன் தைரியத்தையும் உலகத்துக்கு காட்டினாள். பெங்களூர் அடுக்குமாடியில் இன்றும் சாரதாவின் கதை பேசப்பட்டு வருகிறது. தங்க நகையை மட்டுமல்ல, ஒரு தாயின் தைரியத்தையும் காப்பாற்றிய கதை இது. இந்த வீடியோ பற்றி கருத்தை கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். அப்படி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கீழே பெல் சிம்பல் இருக்குது, அதையும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.